பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோபுவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். இந்த குறிப்பிட்ட வார்த்தையை யோபுவின் நண்பன் எலிகூ சொன்ன வார்த்தை. இந்த எலிகூடைய வார்த்தைகளை நாம் கவனிப்போமானால் தேவன் பேசுனது போல இருக்கும். ஆனால் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அவருடைய வார்த்தைகள் யோபுவை காயப்படுத்துவது போல, விமர்சனம் பண்ணுகிற வார்த்தைகள் போல இருக்கும். இருப்பினும் இந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தில் அந்த யோபுடைய நெருக்கங்கள் ஒரு பெரிய விசாலத்தில் உங்களை கொண்டு போய் தேவன் வைப்பார் என்று சொல்லி அந்த யோபுவை உற்சாகப்படுத்தி இந்த எலிகூ சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோபுடைய வாழ்க்கையில் வந்த நெருக்கங்கள் அது எல்லாம் இறுதியில் பார்த்திங்கன்னா 2 மடங்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வைத்தது. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் சில நெருக்கங்கள் உங்களுக்கு வரலாம். அந்த நெருக்கங்கள் மத்தியில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இந்த நெருக்கம் எல்லாம் ஒரு நாள் ஒரு விசாலமாய் ஒரு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த அதிகாலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற நெருக்கங்கள் எல்லாம் நம்முடைய உயர்வுக்காகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நெருக்கம் வருகிறது என்பதை நாம் வேகமாய் தியானிக்க போகிறோம். முதலாவது பார்த்திங்கன்னா, தனக்குத்தானே சில சமயம் நம்ம நெருக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறோம். அதுக்கு நல்ல உதாரணம் யாருன்னா யோனா. இந்த யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் நினிவேக்கு போய் கர்த்தருடைய வார்த்தை சொல்ல வேண்டும். அங்கே போகாமல் இவர் தர்சீசுக்கு போய்விட்டார். அதனால் தனிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எடுத்த சில முடிவுகளால் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாதனால நெருக்கத்தை அவர் அனுபவித்தார். நமக்கு தெரியும், இந்த யோனாவை மீன் விழுங்கினது. அந்த மீன் வயிற்றிலிருந்து இந்த யோனா வேண்டுதல் பண்ணுகிறார். ஆண்டவரே, நெருக்கம் என்னை விட்டு நீங்கணும் என்று சொல்லி வேண்டுதல் பண்ணும்போது தேவன் அந்த மீனுக்கு கட்டளையிடுகிறார். அந்த மீன் அவரை கரையில் கொண்டு கக்கி விட்டது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, சில சமயத்தில் நாமே சில சமயங்களில் நெருக்கத்தை கொண்டு வருவதற்கு காரணமாய் அமைந்து விடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட முடிவுகள், நம்முடைய சில தவறான முடிவுகள் நிமித்தமாக, தேவ வார்த்தை கீழ்ப்படியாத நிமித்தமாக நாம் சில சமயங்களில் நெருக்கத்தை நாம் ஏற்படுத்தி விடுகிறோம். எனவே இந்த நெருக்கம் நம்மை விட்டு நீங்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எதிரிகள் நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள். அதுக்கு நல்ல உதாரணம் தாவீது சிக்லாக் பட்டணத்துக்கு வரும்போது அமலேக்கியர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, தாவீதுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் அவங்க கொண்டு போயிட்டாங்க. அந்த பட்டணத்தை தீக்கு இரையாக்கி விட்டு போய்விட்டார்கள். இப்போது தாவீது மிகுந்த நெருக்கப்பட்டான். கூட இருக்கிறவங்கெல்லாம் கல்லை தூக்கி தாவீதை எரிய போகிறாங்க. ஏனென்றால் இதுக்கெல்லாம் காரணம் நீதான் என்று சொல்லி தாவீதை கல்லெறியும் போது இவன் என்ன செய்யறான், தேவ சமூகத்தில் போய் அழுகிறான். ஆண்டவரே, இந்த நெருக்கம் என்னை விட்டு நீங்கணும். நான் என்னுடைய மனைவி, பிள்ளைகள் மட்டுமல்ல, என் கூட வந்த எல்லாருடைய ஃபேமிலியை நான் மீட்டு கொண்டு வரணும். நான் இப்பொழுது அமலேக்கியர்களை பின்தொடரலாமா என்று சொல்லி தாவீது கேட்குறான். தேவ சமூகத்தில் விசாரிக்கிறான். பாருங்கள், பசியோடு நடக்கக்கூட பலன் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தாவீது என்ன செய்கிறான், தேவ சமூகத்தில் விசாரிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ இந்த பலத்தோடு போ, நீ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வாய், திரும்பி சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு வருகிறது. இப்பொழுது தாவீது என்ன செய்கிறார், புறப்பட்டு போகிறார். புறப்பட்டு போய் என்ன செய்கிறார், தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் மட்டுமல்ல, தன்னோடு கூட யுத்தத்துக்கு வந்த எல்லாருடைய மனைவி, பிள்ளைகளையும் அவன் மீட்டு கொண்டு வருகிறான். அவன் சகலவற்றை திருப்பிக் கொள்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்முடைய எதிரிகள் மூலமாக நமக்கு நெருக்கம் வரும்போது நாம் சோர்ந்துடக்கூடாது. நம்ம தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட செபிக்கும்போது ஆண்டவர் நம்ம நெருக்கத்தை எல்லாம் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சில சமயம் சாத்தான் மூலமாக நமக்கு நெருக்கம் வந்து விடுகிறது. சத்துரு என்ன செய்கிறான், நமக்கு நெருக்கமான காரியங்களை அனுமதிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்களையும் சில துன்பங்களையும் சில இழப்புகளையும் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கத்தை கொண்டு வருகிறான். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போய் விடுவான். அப்புறம் என்ன, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இந்த கஷ்டங்களையும் பிசாசு கொடுக்குற நெருக்கங்களையும் துன்பங்களையும் பார்த்து நம்ம சோர்ந்துடக்கூடாது. நம்ம அதற்கு எதிர்த்து நிற்கிற திராணியை நமக்கு தேவன் கொடுக்கணும். எனவே பிசாசு எதிர்த்து நிற்கணும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்கிறான். சோதிக்கும்போது அவர் என்ன செய்கிறார், அந்த பிசாசு எதிர்த்து நிற்கிறார்.
வசனத்தை எடுத்து அந்த பிசாசை மேற்கொண்டு அவர் வெற்றி பெறுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களும் மாறும். நெருக்கத்தோடு இருக்கிறீங்களா? கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீர்கள். இந்த நெருக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கமாய் மாறும். ஆமென். இந்த நெருக்கங்கள் எல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் தேவ சமூகத்தில் போய் காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் செபிக்கும்போது, நம்ம தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட செபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா நெருக்கமும் மாறும். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். செபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். நெருக்கத்தோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். இந்த புதிய ஆண்டில் இருக்கிற எல்லா நெருக்கமும் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகுவதாக. வேலை செய்கிற இருக்கிற இடத்துல வர நெருக்கங்கள் மாறட்டும். குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்கள் நீங்கட்டும். ஆண்டவர் வேலை செய்கிற இடத்துல நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. உங்கள் நெருக்கம் எல்லாம் இன்றைக்கு நீங்க போகிறது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.